ஜாலியாக கலன்னு பேசி அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களையெல்லாம் அவர் வாங்கிக்குவார், வாங்கிக்குவார். நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், அண்ணன் இப்படி பண்ணலானே, அண்ணன் அப்படி பண்ணலானே, அண்ணன் இதை பண்ணலானே, அண்ணன் அதை பண்ணலானே, ஓகே ஓகே ஓகே, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது இப்படி வச்சுக்கோ, அதை அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் இன்ஸ்பயர் பண்ணிப்பார். உள்ளே வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வேறு மாதிரி பண்ணுவார். அதெல்லாம் வாங்கி பண்ணுறதா இருந்தால் கூட அது திறமை இருந்தால் தான் பண்ண முடியும். அதுலேலாம் அவர் நடிப்புலாம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவர் பெரிய காமெடியனா அப்படின்னா காமெடியன் தான், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வராது காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட கூட இருந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது வடிவேலு படத்தில் நடிக்கும்போது அந்த கூட இருந்த நடிகர்கள் வேறு காமெடி நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடாது, வேறு எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணக்கூடாது. வடிவேலோடு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். வடிவேலுக்கு ஷூட்டிங் இருந்தால் அவங்க நடிக்கணும், வடிவேலுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா அவங்களும் வீட்டில் இருக்கணும். அவங்களாம் பொழப்பு தேடி போகிறவங்க. வடிவேலு கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு ஓகே, இன்றைக்கி பெரிய லெவலில் பணம் சம்பாரிச்சிட்டாரு. இப்போ கூட இருந்தவங்கலாம் பாவம் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி வடிவேலு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இருந்துச்சு, வடிவேலுக்கே மார்க்கெட் இல்லை, வடிவேலுவே சினிமாலேருந்து ஒதுக்கப்பட்டாருன்னும் போது அவங்களுக்குலாம் சுத்தமாகவே வாய்ப்பு கிடைக்காம போச்சு.